பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியடைந்ததை அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் செயல்பாடுகள் உற்றுநோக்கப்பட்டு வருகின்றன. காங்கிரஸில் இருக்கும் நிர்வாகிகள் பல பேர் தங்களுக்கு இருக்கும் மாறுபட்ட கருத்துக்களை பொதுவெளியில் பேசுவதற்கு தயங்குவதில்லை. சமீபத்தில் கூட கோவை, மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் போராடி கொண்டிருந்த வேளையில் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வேறு பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவை தேவையில்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியிருந்தார். அதேபோல் கூட்டணி தொடர்பான கருத்துக்களும் ஆளுக்கொரு மாதிரி முன்வைக்கப்படுகின்றன. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக காங்கிரஸில் ஒரு சிலர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. அதற்காக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் தவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகின. காங்கிரஸில் இதுபோன்ற செயல்பாடுகள் திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பின. அந்த வேளையில் பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீதான பார்வையை வேறு விதமாக்கியது. பீகாரில் SIR பணிகளை பிரதானமாக முன்வைத்தே தேர்தலை எதிர்கொண்ட காங்கிரஸ் கட்சி 61 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனால் திமுக கூட்டணியில் இந்த முறை காங்கிரசுக்கான தொகுதிகள் குறைக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. இந்த நிலையில் சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தது காங்கிரஸ். ஆனால் குழு அமைத்தும் சர்ச்சை ஓய்ந்தபாடில்லை. காரணம், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரின் அதிரடியான பேச்சுக்கள் தான். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அடக்கமாக இருந்தாலும் ராஜேஷ்குமார் விடுவதாக இல்லை. அதிக தொகுதிகளை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையையும் தற்போது வரை பொதுவெளியில் முன்வைத்து வருகிறார். காங்கிரஸுடைய பலம் என்ன அப்படின்றது இங்க இருக்கிற காங்கிரஸ் காரன் சொல்றதை விட காங்கிரஸுடைய தலைமைக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்களோட பலம் தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவங்க ஒரு முறையும் அவங்க வந்துட்டு ஒரு மேலிட பார்வையாளர் ஒருத்தர் அனுப்பி அவங்க வந்துட்டு பலரோடையும் பேசுவாங்க. அந்த பலரோட பேசும்போது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தலைவருக்கு எதிராக இருக்கிற தலைவர், இப்ப இருக்கிற தலைவருக்கு ஆதரவா இருக்கிற தலைவர், இவங்க எல்லாரும் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு புறம் மல்லிகார்ஜுன் கார்கே கூட திருத்தாரு காங்கிரஸினுடைய இதுவா. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் தங்கியிருந்த போது நான் ஒரு பத்திரிகையாளராக சந்திச்சு பேசும்போது அதனால ஒன்னா இருக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. பட் ஃபைனலி இட் இஸ் ஹை கமாண்ட் தட் டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், அது அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு பலர்லாம் வந்து பார்ப்பாங்க, பாக்குறவங்கள வச்சு அவர் ரிப்போர்ட் தருவாரு. இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அவனை காங்கிரஸ் தலைமை எப்படி எடுத்துக்கணும், யார் யார் ரிப்போர்ட் தராங்க, யார் யார் அட்வான்ஸா பேசுறாங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு சீட்டு கேட்கறாங்களா, அவங்க அதுல ஆர்வமா இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கும். அவங்க சொல்லக்கூடிய சில செய்திகளை கேட்டுக்கும். இந்த மாதிரி தொகுதிகளில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்குது, இதை நம்ம விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அதை அவங்க கேட்டுக்குவாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அலையன்ஸ். கடந்த வாரம் நடைபெற்ற குழுவின் முதல் ஆலோசனை கூட்டத்திலும் அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட காங்கிரசின் 5 குழு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை டிசம்பர் 3ஆம் தேதி சந்திக்க உள்ளது. கூட்டணி தொடர்பான முக்கிய விவரங்கள் குறித்து பேச உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. அந்த பேனல்ல இருக்கிற ராஜேஷ் இன்னும் பேசிட்டு இருக்காருன்னு உண்மை. அதிகாரத்துல பங்கு, அதிக இடங்கள்லாம் இன்னும் பேசிட்டு இருக்காரு. அவர் கன்னியாகுமரியில அவருக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குன்னு அவர் நினைக்கிறார் போட்டுருக்கு. அதாவது அவர் மட்டுமே இப்ப பேசிட்டு இருக்கார். திருச்சி வேலுசாமி அவர் சுதந்திரமா எப்போதும் பேசக்கூடியவர் பேசிட்டு இருக்கார். மற்றவங்க எல்லாம் பேசுறது நிறுத்திட்டாங்கிறது உண்மை, வேற யாரும் பேசலன்றது உண்மை. ஸோ மாணிக் தாக்கூர்லாம் பேசுறது நிறுத்திட்டாங்க, ஜோதிமணிலாம் கூட பேசுறது நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ கூட்டணி திமுகவோட போறதுன்னு உறுதியாயிடுச்சு. அந்த விஜய் ஒரு ஆப்ஷன் அப்படின்ற எண்ணத்தில் பேசின சில பேர் காங்கிரஸ் திமுக விஜயை காமிச்சு நிறைய இடங்கள் வாங்கணுன்ற மாதிரியான ஒரு பேச்சு. அதுக்காக விஜயோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும் போது தான் திமுக அதுக்கு திமுக ஸ்டாலினை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் ஹைகமாண்டோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, ராகுல் காந்தியோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அதனால அவங்க இந்த வாட்டி திமுகவோட போறதுதான் பெட்டரு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி கடைசியில் அந்த பேனல் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் திமுக தரப்பில் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை போன்றவற்றை திமுக விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி தொடர்பான விவரங்களை மேற்கொள்ள திமுகவில் குழு எதுவும் அமைக்கப்படவில்லை. மிகவும் முன்கூட்டியே தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை காங்கிரஸ் கையில் எடுத்திருப்பதாக கருதுகிறது. ஆகையால் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது.